ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அஸ்மா வந்து இன்றைக்கி முதல் நாள் காலேஜ் போக போகிறா. இவ்வளோ நாள் ஆன்லைனில் இருந்துச்சு. இன்றைக்கி முதல்ல காலேஜ் கிளம்புறா. அவங்களுக்கெல்லாம் அஸ்மா அஸ்பாக்கு 2 பேருமே காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இன்றைக்கி காலையில் லஞ்சுக்கு செய்யணும். அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புறதுக்கு, அப்புறம் காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கெலாம் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா? அதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா காலேஜுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் டைம் லஞ்ச் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க வாயிலேருந்து வந்தது என்ன தெரியுங்களா? லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்குமே அதுதான் ரொம்ப விருப்பமானது. இன்னைக்கு அதுதான் நம்ம பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவலும் லெமன் சாதமும், அப்புறமா தோசைக்கு தொட்டுக்க ஒரு எம்டி சாம்பார் ஒன்று பண்ண போகிறோம். அரிசி வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். டீலாம் வைக்கிறதுக்கு வைப்போம் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டு தான் டீலாம் வச்சு குடிச்சாச்சு. அரிசியும் இப்போ நல்லா ஊறிடுச்சு. அரிசி ஒரு பக்கமும் சாம்பாருக்கு ஒரு பக்கமும் வச்சு விட்டுட்டோம்னா 2மே ஒரே நேரத்தில் வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்குள்ள அதோட ஸ்டீம் இறங்கிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிட்டோமா, அந்த லெமனை தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி டைமிங் வந்து கரெக்டாக போயிடும். அதனால தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒரு அடுப்பில் சாதம், இன்னொரு அடுப்பில் பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்புனா நான் சாம்பார் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டேன். ஏன்னா நான் சீக்கிரமாக ஒரு அவசரத்துக்கு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பருப்பு, சாம்பார் தூள், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுருவேன். நான் எம்டி சாம்பார் தான் பண்ணுறேன். ஏன்னா அது தோசைக்கு அப்புறம் சாப்பாடு 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எம்டி சாம்பார் தான் வச்சுருக்கேன். அதனால் ஒவ்வொரு அடுப்பில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அது 2 ஒரு அடுப்பில் இருக்க உருளைக்கிழங்கு வந்து இந்த நடுவில் இருக்க அடுப்பு கூட வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாதத்தோட ஸ்டீம் இறங்குறதுக்குள்ள நம்ம வறுவல் பண்ணிடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடுறது தானே. அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு வந்து சாரெல்லாம் புளிஞ்சு எடுத்து பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இந்த சாதம் விசில் வந்ததுமே அடுத்த செகண்ட் வந்து இதெல்லாம் தாளித்து எடுக்கிற வேலை தான். சாப்பாடுக்கு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அதே போல் சாம்பாருக்கும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டைமிங், அந்த ஸ்ட்ரீம் இறங்குற டைம் வரைக்கும் நம்ம சும்மா தான் இருப்போம் பார்த்திங்கன்னா. அந்த டைமில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சதையுமே ஒரு 4-5 பூண்டு பல்ல தட்டி சேர்த்துட்டு இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 கிலோ கிட்டே இருக்கும். அதையே கட் பண்ணி எடுத்துருக்கேன். தோலோடு தான் கட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இதை கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, அதிகமாக வேணாம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி அதில் இருக்க எண்ணெயில் மட்டும் வெந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம குழம்புத்தூள் இருக்குது பார்த்திங்களா, வீட்டில் நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல குழம்புத்தூள், அதை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்படி வதக்கிறதுல தான் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட் வரும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த மேலே இருக்க மசால் பூரா மொறுமொறுப்பாக வரும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்கணும். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்ம எப்பயுமே பண்ணுறது தான். சரி, இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ஃபஸ்ட் நாள் கொடுத்து விட்றமே, சரி எப்படி அதையும் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் உருளைக்கிழங்கு வறுவலையும் செஞ்சு காட்டுறேன். வறுக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கூட நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம். மொறுமொறுப்பாக அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்திங்கன்னா நல்லா அந்த மேலே இருக்க லேயரெல்லாம் பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாக வரும். அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வச்சுருந்தேன் பார்த்திங்களா குக்கரில், அதை எடுத்து கடைஞ்சிட்டு நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். முதல்ல அது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு தாளிச்சிக்கலாம். சாதமும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பருப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம கடைஞ்சிட்டோம்னா நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதை கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெறும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு மாவும் நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா ரெடியாகி வந்ததுமே தோசை ஊற்றி சாப்பிட்றது தான். ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பாரும், அப்புறமா சாதம் வச்சாச்சு பாருங்கள். இந்த சாதம் வேகிற நேரத்திலே ஒரு சாம்பாரே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தாளிக்க போகிறோம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவியெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு ஆறி இருக்கும் இல்லையா? ஆறினதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதெல்லாம் கடுகு, உளுந்து, ஒரு 5 பூண்டு பல்ல இது போல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், ஆனாலும் பத்தாது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் கிளறி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு.
ஆஃப் பண்ணிவிட்டு இதை லேசாக ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம லெமனை ஊற்றிக்கலாம். இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 லெமனோட சாறு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை சாதத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிளறிடுவோம். லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதை விட ஒரு ஈஸியான ரெசிபியும் இல்லை, ஒரு டேஸ்டியான ரெசிபியும் இல்லை. நம்ம வீட்டில் என் பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரி, உருளைக்கிழங்கு லெமன் இருந்தால் போதும். ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு காலேஜ் கொடுத்து விட்றதுக்கு இன்னும் ஸ்கூல் நினப்பாவே சுற்றிட்டுருக்கேன். அதுவே அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எப்போ கொடுத்தாலும் லெமன் சாதம் செஞ்சு கொடுக்குறியான்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் டிஃபன் பாக்ஸ்க்கு மேலேயே வச்சுக்கலாம். சரி இருக்கட்டும், இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 2 பேருக்கும் லன்ச் ரெடி ஆயிடுச்சு. லெமன் தாளித்து வச்சாச்சு. 2 பேருக்கும் டிஃபன் பாக்ஸ்லையும் போட்டு உருளைக்கிழங்கும் சரி சாதமும் 2 பேருக்கும் 2 டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றிக்கலாம். 2 பேர் தோசை சாப்பிட்றது வந்து அதிகமாக இல்லை, ஆளுக்கு ஒரு தோசை தான். அஸ்மாவுக்கு ஒரு தோசை, அஸ்மாவுக்கு ஒரு தோசை. அதுக்கு தான் அத்தனை பாடு அந்த குழம்பு. அப்புறமா அந்த குழம்பு இல்லைன்னா நாங்கள் எதில் சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்காக ஒரு குழம்பு ஒன்று வச்சுருக்கேன். அந்த குழம்பு ஏன் சாம்பாரை நான் வச்சேன்னா, தோசைக்கு சாப்பிட்டுட்டு மதியமாக அதை சாதத்துக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2க்குமே, தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி 2க்குமே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு எம்டி சாம்பார் வச்சேன். இப்போ தோசை ஊற்றி கொடுத்துடலாம். ஃபைனல் அவங்க ரெடி ஆகிட்டு வராங்க. அப்படியே தோசை ஊற்றியாச்சு. அப்படியே ஊற்றி ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து அனுப்புகிற வேலை இதற்கு வருங்க. அது பெரிய வேலை. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துருவோம். இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு தோசையும் சாப்பிட்டு, அஸ்மா வந்து சாப்பிடல, அந்த தோசையை வச்சுட்டா அஸ்மாக்கு மட்டும்தான் ஒரு தோசை சாப்பிட்ருக்கான். ஆளுக்கு ஒரு தோசையில் ஒரு தோசை மீதி ஆயிடுச்சு, ஒரு தோசை சாப்பிட்டாங்க. ரொம்ப பரபரப்பாக வீட்டில் யார் கூட யாருமே பேசலை, அந்தளவுக்கு ரொம்ப பரபரப்பாக கிளம்புனாங்க. 2 பேருக்கு அஸ்மாக்கு வந்து கிளம்பிட்டான். இப்போ அஸ்மா வந்து ரெடியாக இருக்கா. அஸ்மா கரெக்டாக பஸ்ஸில் போகிறதா இருந்தால் 7:45 வந்து நம்ம பஸ்ஸுக்கு நிற்கணும். நம்ம ஃபஸ்ட்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நானும் சரி மாமா எல்லாருமே போகிறோம். அதனால் இப்போ கிளம்பியாச்சு. அவளும் ஓடி ஓடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கிளம்பிட்டு நாங்கள் போகிற வழியில் பார்க்கலாம். நான் வந்து இப்போ கிளம்பி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். இதில் வந்து என்ன இருக்குன்னா, ரெடி ஆனதுனால ஆமாம் ரொம்ப அவசரம். நான் வந்து சரி நம்ம எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் வந்து என்னால் எதுவுமே காமிக்க முடியல. ஆனாலும் சரி பரவாயில்ல, நான் வந்து நெக்ஸ்ட் டெய்லியும் வந்து நம்ம என்ன பண்ணுவேன், அது கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து நான் உங்களுக்கு இல்லை நான் போடுவேன். என்ன வெறும் டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் லெமன் சாப்பாடு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அதான் எடுத்திருந்தேன். ஆமாம் மார்னிங் அதை செஞ்சு கொடுத்தாங்க. காலையில் சாப்பிடவே இல்லை, டைம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 9:15 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இப்போவே டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. நான் வந்து எப்படியும் ஒரு வேளை காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் உள்ளே போயிட்டு நான் ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பாய். நல்லா கிளம்பி அஸ்மா வந்து காலேஜில் விட்டுட்டு நான் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால சரி முதல் நாள் வந்து அவளை கொஞ்சம் விட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் நம்ம எப்படி போனோம் அப்படின்னா எல்லாரும் வீட்டில் வந்து இருந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிக்குவாள். அதுக்காகவே கொண்டு வந்து விட சொல்லிட்டு இருந்துச்சு. விட்டாச்சு. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பசங்க பூரா நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக இப்போ தான் போயிட்டுருக்காங்க. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு போகிறோம். இதோட இந்த விளாகை முடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.